குளோபல் எக்ஸ்போ 2026. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இங்கே போட்டிருப்பாங்க. டீ காபி பூஸ்ட் போர்மிட்டா பிரியாணி வேணா இந்த புள்ளகிட்ட சொன்னா போகுது. 1 மணி நேரத்தில் 6 ஏக்கராவுக்கு மேலே மருந்து அடிச்சிடலாமா இந்த ஒரு ட்ரோன் இருந்துச்சுன்னா? அவர் பக்கத்தில் இருக்கிற தூங்கிடுவாருங்க, பார்த்துக்குங்க. இப்போ ஜெயிச்சுட்ட இன்னைக்கு தங்க விலை ஏறுற மாதிரி வெள்ளியும் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம நன்றி மசாலாவுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ரேக் தட்டிட்டு இருந்தோம், இன்னைக்கு கிடச்சிருச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஐ எம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல கொடிசியால இருக்கோம். நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, கண்டிப்பா எல்லாரும் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. உள்ள போய் பார்ப்போம், நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து ஒண்ணு பார்க்கலாம் வாங்க. உள்ள வந்தாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே நம்ம கண்ணுக்கு தெரியுது, நிறைய விஷயம் தெரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் சின்டெக்ஸ் வச்சிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் எஜுகேஷனுக்கு வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி போலாமா இப்படி போலாமா? வாங்க, இதான் ஃபர்ஸ்ட் இப்படி போய் தான் போகணும். வாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசியை வந்து அப்படியே ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க. ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு கடை ஷாப் நீங்கள் லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னா சரி, கடைக்கு அட்வான்ஸ் நான் கொடுத்தா ரெண்ட்டு நான் கொடுத்துருவேன். பர்ச்சேஸ் மட்டும் நீங்கள் வந்து எகெயின்ஸ்ட் பேமெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கடைக்கு வாடகையும் நீங்கள் கொடுத்துருவீங்க, அட்வான்ஸும் கொடுத்துருவீங்க. கடை செட்டப்பு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைசிங்கிறது நாங்கள் பண்ணுற இந்த மாடலுக்கு பேர் வந்து இது வந்து ஒரு மேரேஜ். சரிங்க, நான் ஒரு ஹஸ்பண்ட்னா நீங்க ஒரு ஒய்ஃப். கண்டிப்பா. ஓகே, இது யாரு உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கிறீங்க. 8 lakhs வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 8%. அதுக்கு மேல 10 lakhs வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 10% மார்ஜின். உங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஆமா நீங்க உட்கார்ந்துக்கிறீங்க. உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் நான் பண்ணி கொடுத்துறேன். அப்புறம் சாஃப்ட்வேர் பில்லிங் ஒரு POS கொடுத்துருவோம் உங்களுக்கு. கடையில எல்லாமே நாங்க வெயிங் ஸ்கேல் மட்டும் எல்லாமே ஆபரேட் பண்ணுவோம். ஓகே, எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 5 to 8 lakhs வரும். சூப்பர். கண்டிப்பா உங்களோட வவுச்சர் இதுதான் 9944. உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இது நிறையா இன்டீரியர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஒவ்வொரு கல்லுலாம் பார்த்தீங்கன்னா சம்பத்காரன் இப்போ தான் சொன்னார், முதல்ல நம்ம இப்படி தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் இப்படி போனோம், மறுபடியும் இந்த பக்கமே வந்துட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய தேவைப்படும் சம்பத்காரன் இது. ஆமாம், இதெல்லாம் பார்த்து டிசைன் நல்லா இருக்கும். இது மேனுஃபேக்சர் யூனிட் எங்கே இருக்குது? இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்குங்களா வெளியில்? கோயம்புத்தூரில். ஸ்டோனுக்குலாம் இது ஸ்டோனா எப்படி? இல்லை, கிளாஸ். ஓ, கிளாஸ் டைல்ஸுங்களா? கிளாஸ் டைல்ஸ். இந்த மாதிரி கிளாஸ் டைல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஆட்டோமேட்டிக் டாய்லெட் சார். ஆட்டோமேட்டிக் டாய்லெட் பாத்துறீங்களா? இவங்க வச்சிருக்காங்க. இது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஷூர் சார். நம்ம உள்ள வர்றோம் சார். ஓகே, ரெஸ்ட் ரூம்க்குள்ள வர்றோம். சரி, லாஸ்ட் டாப் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். இல்ல இப்போ நீங்க கையில எடுத்தீங்க, கிட்ட நிக்கறோம் இல்லங்க சார், அதனாலயா? சரி, ஒன்ஸ் வந்து மென் யூஸ் பண்றாங்க, சரி, இன்பில்ட்டா சென்சார் இருக்கு சார். காலால இப்ப டேப் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். ஓகே, கம்ப்ளீட் நம்ம யூரினேஷன் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் 5 to 6 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப நீங்க டேப் பண்ணீங்க அப்படினா அதுவே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளஷ் ஆயிடும். இட்ஸ் a Chiffonic suction jet flush. உங்க டைம்க்காக வெயிட் பண்ணுதா? இல்ல, செல்ஃப் கிளீனிங் ஆகும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீட்டா வாஷ் மினிட்ஸ்க்கு குட் மசாஜ் கொடுக்கும் சார். சார் உங்களுக்கு பிரஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். how fast you want, how low you want. இதோட டெம்பரேச்சர் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஸ்பீட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்டரும் டெம்பரேச்சரோட வரும். ஆமாங்க சார். அப்புறம் ட்ரையர் ஆயிடும் சார் உங்களுக்கு. ட்ரை ஆயிடும். ரைட். ஒன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம்னா எந்திரிச்சிக்கலாம். கம்ப்ளீட்டா ரோல் ஆகி கம்ப்ளீட்டா பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டர்ல சக் பண்ணி உள்ளே ஜெட் ஃப்ளஷ் ஆயிடும். பா, உங்க வீட்டுக்கு ஒன்று வாங்கிடுறீங்களா? எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. சொல்லுங்க. பவர் போச்சுன்னா என்ன பண்றதுங்க? நம்ம யூபிஎஸ் லைன் தான் சார் எடுக்கிறோம். நக்கல்யா அவனுக்கு. யூபிஎஸ் லைன் எடுக்கிறோம் சார். யூபிஎஸ் லைன் போயிடுச்சுனா தனியா ஒரு பேட்டரி கொடுத்திருப்போம் சார். அது 30 ஃப்ளஷ் வரைக்கும் வர்க் ஆகும். 30 ஃப்ளஷ். அப்ப பிரச்சனை இல்ல. ரைட். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம ஸ்மார்ட்டா பண்ணிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தான் இது ஸ்மார்ட் டாய்லெட். சம்பத் கான் வெள்ளி குத்து விளக்கு பாத்திருக்கீங்களா? அம்மா எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. ஆள் இது பக்கத்துல வெள்ளிங்களா? உண்மையிலே வெள்ளி தானே? இன்னைக்கு தங்க விலை ஏறுற மாதிரி வெள்ளியும் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிலாம் போய் வாங்கிக்கிங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பயங்கரமான ரேட்டா இருக்கும். இந்த வெள்ளி குத்து விளக்கு இன்னைக்கு பிரைஸ்ல என்ன ரேட் வருது கேட்டுவாங்க சம்பத் கான். என்ன பிரைஸ் வரும்னு கொஞ்சம் சொல்லுங்க. 12 லட்சம். 12 லட்சமாமா? பை பை. நாங்க லட்சத்தை பக்கத்துல பாத்தீங்க. நாங்க லட்சியத்தோட இருக்கிறவங்க லட்சத்து பக்கத்துல வர மாட்டோம். சம்பத் கான் ஒரே செக் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துவாங்க. அக்கௌண்டே இல்லாதவங்க செக் வாங்கி என்ன பண்ண போறாரு? அதனால நான் வெளியே போறேன். என்கிட்ட மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உலக கோப்பை ஒலிம்பிக்ல கப்பு வாங்குவாங்க. அதெல்லாம் அந்த கால கஷ்டப்பட்டு வாங்குறது. ஈஸியா எப்படி கப்பு வாங்க இப்ப காட்ட போற பாருங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா உலக கோப்பை கப்பை கூட சிறுசா தான் இருக்கு. இது ரொம்ப பெருசா இருக்குது. அப்பா, உலக கோப்பை கப்பை ஜெயிச்சுட்ட. ஆனா எதுக்கு ஜெயிச்சா தெரியல.
யூபிஎஸ் பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் தனியாக பேட்டரிஸ் தனியாக வச்சிருப்போம். அதை தூக்குறதே பெரிய சிரமமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பேட்டரி லேட்டஸ்ட்டாக லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் இதே தான், பேட்டரி இதே தான். எங்கே போகிறோமோ இங்கே ப்ளக் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது நமக்கு தேவையான இடத்துல அப்படின்னாங்க. மேடம் இது எப்படி மேடம் இந்த யூபிஎஸ் பற்றி சொல்லுங்களேன். சார் இதுக்குள்ளேயே வந்து இன்பில்ட் பேட்டரி இருக்குங்க சார். நம்ம அங்காட்டி வந்தீங்கன்னா சார்ஜ் போட்டு நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிட்டர்ன் கொண்டு வந்து நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே. வண்டியில அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்க வச்சு நீங்க இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைன் ஆகும்போது நைட் வந்து நீங்க சார்ஜ் போட்டு மறுபடியும் வண்டியில் கொண்டு போய் ஃபேன் ஓடணும், லைட் ஓடணும், அப்படி ஏதாவது பெரிய லெவலில் இல்லை வேறு ஏதாவது பார்ட்டி அங்கே ஏதாவது ஃபேனு லைட்டு மட்டும் தேவைப்படுது, இல்லை லைட்டிங் மட்டும் போடுற அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சார்ஜ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அங்கே போய் நம்ம நீட்டாக லைட்டை போட்டு சூப்பராக கொண்டாடலாம். எப்படி ஒரு 5 hours நிற்கிங்களா? நிற்குங்க சார். 5 hours நிற்கும். ஆட்டோமேஷன் ஹோம், வீடியோ ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்னலாம் பண்றீங்க சொல்லுங்க. வாங்க சார். இது எக்ஸிஸ்டிங் ஸ்விட்சஸ் இருக்கு சார் வீட்ல. சரி. எப்பயுமே ஒரு வீடை நம்ம முன்னாடி கட்டிட்டு இருப்போம் சார். புது வீடு திடீர்னு போறதுன்றது எல்லாருக்கும் சாத்தியம் இல்ல. எக்ஸிஸ்டிங் வீட்ல வித்தவுட் எனி கரெக்ஷன்ஸ் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்விட்சஸ் போர்டுலயே என்னோட ப்ராடக்ட்டை நீங்க எனபிள் பண்ணலாம். என்னோட ப்ராடக்ட் நீங்க எனபிள் பண்றீங்கன்னா இது ரெட்ரோஃபிட்ல வருது சார். அப்படியே உங்களோட ப்ராடக்ட் இதுக்காக நீங்க தனியா ஒரு ஆல்டரேஷன் எதுவும் பண்ண தேவையில்லை. சரி. இருக்கிற ஸ்விட்சஸ்ல நீங்க எனபிள் பண்றீங்க. எனபிள் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே இதுல பேர் பண்ணி நீங்க மொபைல்ல இருந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கிறீங்க. வைஃபை இருக்கிறதுனால எங்க இருந்துமே நீங்க அக்சஸ் பண்றீங்க. கிட்டத்தட்ட நீங்க வெளிய இருக்கீங்க, எங்கயாவது நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes இல்ல ஒரு half an hourக்கு முன்னாடி என் வீட்ல வந்து ஏசி ரன் ஆனா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஃபீல் நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஏசி ஆன் பண்ணி அந்த டெம்பரேச்சர் வரதுக்கு ஒரு half an hour 1 hour ஆகும். half an hour ஆகும்ல, அதுக்கு நான் தானே கொடுக்கிறேன். ரைட். இதுக்காக நீங்க வந்து பெரிய உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும் சார். அப்புறம் மீன் வைல் பாத்தீங்கன்னா நிறைய டைம்ல நடக்கிறது நம்ம வீட்ல கேசரை ஆன் பண்ணிட்டு போயிடுவோம் சார். இப்ப வீட்ல 2 பேர் 3 பேர் ஒர்க்கிங்ல இருக்கிறோம்னா பறந்துட்டு போயிடுவோம். குளிச்சுட்டு வரும்போது பாத்ரூம் போயிட்டு வரும்போது நம்ம ஹீட்டரை மறந்துடுவோம். ரன் ஆகுதா ரன் ஆகுது நமக்கு தெரியாது. பட் என்ன ஆகுது, இதனால என்ன ஆகும், ஒரு நாள் ஃபுல்லா உங்களுடைய கேசர் ரன் ஆயிட்டு இருக்கும். அங்க எவ்வளவு காஸ்ட் அங்க வருதுன்னு பாருங்க, எவ்வளவு இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்க. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஷாக் வந்துடும். ஆக்சுவலா உங்க பிபியுமே நாங்க குறைக்கிறோம், உங்களோட எனர்ஜி சேவிங்குமே நாங்க உங்களுக்கு சொல்யூஷனா கொடுக்குறோம். பிரைஸ் வைஸ் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் சொல்யூஷன் நாங்க கொடுக்குறோம் சார். நம்மளோட இன்ட்ரோ ஒன்று வேணும்னு கேட்குறாரு. அவரோட ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றணும். நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணணும் கண்டிப்பா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்ஃபுல். ஐ அம் சாமதன் சிவகண்ணன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல கொடிசியால இருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஓகே. நன்றி சார், நன்றி. ஸ்மார்ட்டா நிறைய விஷயங்கள் நான் உள்ள வந்தது பாத்துக்கிறேன். ஒரு ஹோமை எப்படி ஸ்மார்ட்டா மாத்துறது அந்த மாதிரி தான் இப்போ விவசாயத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டா கொண்டாண்டாங்க. இது என்னன்னா மருந்தடிக்கிற மிஷின் தானே. இது கரெக்டாக கண்டுபிடிச்சேனா? அவர் சொன்னார், அதனால தான் கண்டுபிடிச்சேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா தோட்டத்தில் வந்து மருந்தடிக்கிற மிஷின். இதில் இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை சொல்லிருங்களேன். ரிமோட் எடுத்துட்டு இதில் பேட்டரி போட்டு செக் பண்ணிடணும். நம்ம ரிமோட் எல்லாத்தையும் ஆன் பண்ணி காணும். எவ்வளோ நேரம் பறக்குங்க? இது வந்து 15 to 20 நிமிஷம் வரைக்கும் பறக்கும். இது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிளாஸ்லாம் போட்டுக்கிறது அதெல்லாம் இல்லை. இது எல்லாம் ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர். ரைட். அப்போ நார்மலாக நான் வந்து அங்கே வீடியோ எடுக்கிற கேமராவுக்கு உண்டான ஆப்ரேட் மாதிரி தான் இருக்கு. அந்த டிஸ்பிளேல வந்து எங்கே போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஜிபிஎஸோட கனெக்ட் ஆகிருக்கும். இது என்ன ரேட்னா ஒரு 6.5 லட்சம் ரூபா வருது இந்த ட்ரோனு. அதாவது இனி ஃபியூச்சர்ல விவசாயம்லாம் எப்படி இருக்குன்னா யாருமே இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல விவசாயம் பண்ண மாட்டாங்க, ஆள் கிடைக்காது. அதனால எல்லாருமே ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் இப்படி வந்து தோட்டம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ட்ரோன்ல ஈஸியா எல்லா பக்கமும் மருந்து அடிச்சுட்டு வந்துருவாங்க. இப்போ நார்மலா நாங்க ட்ரோன் வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சில இடத்துல பறக்க விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த ட்ரோன் அந்த மாதிரி எது இருக்கா? இதை வந்து பிரைவேட் ஏரியால தான் பறக்க விடணும், கவர்மெண்ட் செக்டர்ல பறக்க விடவே கூடாது. கவர்மெண்ட் செக்டர்கிட்ட கொண்டு போக கூடாது. அப்படி நிறைய இடத்துல இதை பறக்க விடணும். 1 மணி நேரத்துல 6 ஏக்கராவுக்கு மேல மருந்து அடிச்சிடலாமா இந்த ஒரு ட்ரோன் இருந்துச்சுன்னா? எங்க ட்ரோன் கொஞ்சம் பிரச்சனை, ரெடி பண்ணி தருவீங்களா? எங்க ட்ரோன் இந்த 3 சைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? என்ன சார் கொடையா இருக்கு? என்னது சார் இது? ஓ, ஃபார்மிங் அது வீட்டில் வந்து ஒரு கெமிக்கல் இல்லாமல் சாப்பிடுறதுக்காக. எப்படி சார் இது எப்படி இயங்குது சொல்லுங்க. கோகோபிட் சரிங்க, வெர்மி கம்போஸ்ட் போட்டு ஓகே. சீடு நாட்டு வேலை தான். தண்ணி வந்து பூவாளியில் தெளிச்சா போதும். இதுக்கு நியூட்ரிஷன் என்னன்னா, நம்ம ஹோட்டல்ல காய்கறி வேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து பேஸ்டா மிக்சியில் சும்மா பேஸ்ட் ஃபார்ம் அரைச்சிட்டு ஆர்ஓ யூனிட் மாதிரி ஒரு சைஸ்ல ஒரு யூனிட் அதுக்குள்ள அதை ஃபில் பண்ணிட்டு WDCன்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் டீகம்போஸ், ஒரு காம்பினேஷன் போட்டுட்டீங்கன்னா இந்த 2 காம்பினேஷன் ஆகி ஃபில்டர் ஆகி எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். அதை வந்து ஒரு 100 மில்லி வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில கலந்து ஸ்ப்ரே பண்ணா போதும். வேற எந்த இதுல என்னென்னலாம் சார் விளைய வைக்கலாம்? தக்காளி, கத்திரிக்காய், குடமிளகா, செடி வகைகள்
ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாடி தோட்டம்லாம் சொல்கிறாங்க, அது போக இப்போ நம்மளுக்கு விளைய வைக்கிறதுக்கு இடமே இல்லைன்னா இதை வாங்கி விளைய வச்சிடலான்றாங்க. அதான் பூமியே தேவையில்லை, இது வாங்கி விளைய என்னென்னலாம் விளையும் சார் இதில்? தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், இது மஞ்சள் விளையுமா, மிளகு விளையுமா? ஈரோட்டில் இதே செட்டப்ல பெரிய லார்ஜ் ஸ்கேல், அது வந்து பியூர் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். இந்த சமையல் ஃபீல்டில் இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் சமைக்கணும்னு தோணுது. ஆமாங்க, இது உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்குமா, வேற மாதிரி? உருளைக்கிழங்கு தான். அப்படியா? மாதிரி இல்லை, அது உருளைக்கிழங்கு தான். சரி சமகான், இது உருளைக்கிழங்கு ஆனா பூமிக்குள்ள விளையிறது இல்ல, பூமிக்கு வெளியில விளையிற உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு சொன்னா யாராவது நம்புவீங்களா? இதுல வாய்வு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஆனா இன்னும் இப்போ வரைக்கும் கடைகள் எல்லாம் அது கிடைக்கிறது இல்லை. மலையில மட்டும் கிடைக்கிறது. சரி, அப்படிங்களா? ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு யூனிட் வேணும் அப்படின்னா டைரெக்டாக இவங்க நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கூட கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் இந்த மாதிரி வேணா பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கொஞ்ச நாளில் வாங்கிடுவேன், நம்மளுக்கும் தேவைப்படுது. அப்போக்கான் சொல்லுங்கான், இங்கே பார்த்தீங்களா ரோபோட்டு? ஆமாம், இந்த புள்ள தானே சப்ளை பண்ணதுன்னு சொல்லிச்சு. டீ, காபி, பூஸ்ட் போர்டு மிட்டான், பிரியாணி வேணா இந்த புள்ள கிட்ட சொன்னா போகுது. நிறைய ஹோட்டலில் வந்து இந்த ரோபோட் தான் போய் சர்வீஸ் பண்ணிட்டு வருது. கஸ்டமர் ஏதாச்சும் ஆர்டர் போட்டாங்கன்னா போதும், டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடும். இந்த ரோபோட்டா அது? இல்லை, இந்த ரோபோட்டு பண்ணுமே. இல்லை, இதுவும் பண்ணு. இந்த கை இங்கே இருக்குல்ல, கை இருக்குதுல்ல, கை திருப்பிக்கிச்சு. இதை ஆப்ரேட் பண்ணால் அந்த கையில் பிளேட் வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மசாஜ் பண்ணுங்க, பண்ணிடுவோம். என்ன உட்காரலாமா? பேக் பெயின் இருக்கு, பரவாயில்லையா? அதுக்கு தானே அது. ஆண்டவா முருகா, இது எவ்வளவு நேரம் பண்ணா? 15 நிமிஷம் ஓட, அப்புறம் கட் ஆஃப் ஆயிரும், மறுபடியும் நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சுகமா இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? நல்லா இருக்குது. 2-3 நாளா இடுப்பு வலிங்க. இது என்ன பிரைஸ் வருதுங்க? 8500 ஸ்டால் ஆஃபர் 2000 கொஞ்சம் 6500. அப்படியே சீட்ல எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு, இப்படிலாம் வந்திருக்கு. ஓ, அப்படி வந்துக்கலாமா? இது நீங்க பெட்ல போட்டு படுத்துக்கலாம். படுத்தீங்கன்னா கழுத்து கம்ஃபர்டபுளா இருக்கும், நல்லா பிடிச்சிருக்கும். ஓகே, வீக்கா இன்னும் கொஞ்சம் அருமையா இருக்கு, இன்பமா இருக்குதுயா. ஒரு பீஸ் இருந்தாவே போதும் போல இருக்கு. ஆல் பாடி பண்ணி. ஆமா சார், எல்லா இடத்துக்கும் ஒண்ணே பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ். அவர் பக்கத்துல இருக்கிறவர் தூங்கிடுவாருங்க, பாத்துக்குங்க. அப்புறம் எந்திரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இப்பயே தூக்கு வருது. என்ன ஏர் ஃப்ரையரா? எல்லாமே பொரிக்கலாம், வறுக்கலாம். உங்களுக்கே டேஸ்ட் கொடுக்குறோம். சம்பகம் நம்ம கிட்ட சம்பகம் உங்க சாப்பிட்டு வருங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் தொப்பை வரக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் கொடுத்து என்ன வேர்க்கடலாம் வறுக்கலாம் சார், பானிபூரி வறுக்கலாம். வேர்க்கடலாம் அருமையா இருக்கு. என்ன எதுல தான் வறுக்குது? சூடான காத்துல பொரியுது. பாருங்க, யார் சூப்பரா இருக்கு. இப்போ எண்ணெயில வறுக்கிறதுக்கும் இதுல வறுக்கிறதுக்கும் டேஸ்ட் டிஃபரெண்ட் ஆகுமா? இது லைட்டா தெரியும், நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது. வேணும்னா வாசனைக்கு கலந்துக்கலாம். தடவி என்னது எண்ணெயை லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல பொருளை போட்டுட்டு ஒரு 5 டிராப்ஸ் போட்டீங்கன்னா எண்ணெயில பொரிச்ச மாதிரி சாப்பிட்டு பாருங்க. நல்லா சுட சுட வந்திருக்கு, எண்ணெயே இல்லாம பொரிச்சு கொடுத்துருக்கு. பாருங்க, போடலாங்களா? இதையுமே அவ்வளவுதான் போடுங்க சார். எல்லாத்தையும் போட்டாரு. வேணும்னா மசாலா போட்டுக்கோங்க சார். ஓகே, இப்போ சிம்பிளா சும்மா சாம்பிளுக்காக தான் வச்சிருக்கோம். கடாயில வறுத்தா தீயும் கருகும், சரிங்க. எதுல வறுத்தாலும் கருகும். இதுல ஒரு பருப்பு தீயாது, கருகாது. என்னங்க ரோஸ்ட் ஆயிடுச்சா அதுவே வெளில வந்துருமா? ஆமா சார், வெயிட்லெஸ்ஸா இருக்கிற ஐட்டம் எல்லாம் பொரிச்சு இல்ல இப்ப கடலை எல்லாம் போட்டா வெயிட்டா இருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டிக்கணும். அது எக்ஸ்பிளைண்ட் ஆகாது. பாப்கார்ன் வெடிக்கும் போது வெயிட்லெஸ் ஆகும்போது பொரிச்சு வருது. சரிங்க. மீல் சிப்ஸ் வெயிட்டா இருக்குது, வெடிக்கும் போது வெயிட்லெஸ் ஆகும், அப்படியே பொரிச்சு கொட்டிடும். கொதிக்க வந்திருக்குங்க. இப்போ ஏர் ஃப்ரையரோட யூசேஜ் எல்லாம் நிறைய பார்த்தீங்க. ஆயில் இல்லாமல் செய்யறதுக்கு இது சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஏர் ஃப்ரையர் வேணும்னா அந்த நம்பர் சொல்லுவார், அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிங்க. இது டெலிவரியும் இருக்குது, என்னன்னு கேட்டுங்க. டெலிவரி கொடுக்குறோம், சென்னை, கோயம்புத்தூர் வீட்டில் வந்து கூட கொடுக்குறோம். கொரியர்ல. ஓகே, வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, இருக்கீங்களா? நன்றி மசாலாவுக்கு இதே மாதிரி ஒன்று வேணும். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு அதான் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்படியா? சூப்பர். இது என்ன சார், இது அந்தந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிறதா இல்லை ஃபிட் பண்ணியே நம்ம ரிமூவபிளா? அவ்வளவுதானா? அப்படியா? சூப்பரா இருக்குது. இதைத்தானங்க தேடிட்டு. இதுக்கு மேல மடக்க முடியுமா? மடக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு சார், நீங்க அது வேணும்னா நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ நான் டிரான்ஸ்போர்ட்ல போறாங்க எப்படி போறது? இது அப்படியே நாங்க 5 பீஸ் பேக் பண்ணி உங்களுக்கு காரிகேட்டட் பாக்ஸ்ல இன்செர்ட் பண்ணிட்டு அனுப்பிடுறோம். சூப்பர். அந்த சைஸ் எடுங்க சார். இந்த தான் எல்லா இடத்துலயும் வைக்க முடியும். இல்லை, முன்னாடியே கொண்டு போய் வச்சாலும் யாருக்கு கிடைக்காது. உங்களுக்கு இப்படி வேணாலும் இண்டிவிஜுவலா பண்ணி. இது வந்து இண்டிவிஜுவலா இருக்கிறது, அது டோட்டலா ஓவராலா இது பண்றதுக்கு. இண்டிவிஜுவலா இது ஒண்ணொண்ணா எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ற அப்படி இருக்கு. அது வந்து ஓவராலா ஃபுல்லா லிஃப்ட் பண்ணி க்ளோஸ் பண்ற அப்படி இருக்கு. இந்த தூக்குனாவே எல்லாமே தூக்கிடுங்களா? எல்லாமே தூக்கிடுங்க.
நம்ம நன்றி மசாலாவுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ரேக் தட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு கிடச்சிருச்சு. அந்த ரேக் வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும், குறிப்பாக விலை கம்மியாக இருக்கணும், ரெண்டாவது நம்ம காஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே அடங்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் வந்து இந்த ரேக் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். இல்லைன்னா இப்போ நம்மளோட சிவகணன் ரெஸ்டாரண்ட்டே இருக்குல்ல, இப்போ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேக் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ஒரே ஆள் தூக்கிடலாம். இதுதான் வெயிட்டு. நம்ம இதை பார்த்தாச்சு. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். நாங்கள் நார்த்துக்கு அடிக்கடி போனோம்னா அந்த பாவ் பாஜி சாப்பிடுவோம். அது கிடைச்சது. ரெண்டாவது நடந்து வந்து 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 செம கால் வலிங்க. ரொம்ப டீ வாங்கிட்டு வரலையா? இதோ வாங்கிட்டு வரேன். மோமோஸ் சாப்பிட்டு போய் வாங்கிட்டு வரேன். நார்த்தில் அதே மாதிரி மோமோஸ் ரொம்ப ஃபேமஸ். இங்கே கிடைச்சது உருவமா நாங்கள் உடனே ஆர்டர் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. இந்த டீயை குடிச்சிட்டு வெளில போயிடுவோம். சமகான், பாவ் பாஜி சாப்பிட்டீங்களா? அருமையாக சாப்பிட்டேன். பாவ் பாஜி, மோமோஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. முட்டை போண்டா எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஏன்னா சுற்றி வந்த டயர்டு. ஆமாம், என்னன்னா உட்கார இடமே இல்லை. அவ்வளோ தூரம் எல்லா இடத்தையும் சுற்றிட்டு கரெக்டாக உள்ள மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் சுற்றி இருப்போம். எப்போவுமே நம்ம இங்கே கொடிசியா வந்தோம்னா ஒரு நாள் பத்தாது. எல்லாமே பார்த்து பேசி சீட்டு வர்றதுக்கு மறுபடியும் இன்னொரு நாள் வருவோம். இதை போய் பார்க்கலாம் சம்பவக்கான், அதை போய் பார்க்கலான்னு. இப்போ எங்களுக்கு அப்படிதான் இருக்கு. நாங்கள் பார்த்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு இந்த மாதிரி நீங்க இடத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். நாங்க நன்றி மசாலா கிராக் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம். ஆன்லைன்ல எல்லாம் சர்ச் பண்ணோம். எங்க போய் பார்த்தாலும் 10,000 15,000 20,000 இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப சீப்பா. எவ்வளவு சம்பவம்? அது கிட்டத்தட்ட 1400 என்னவோ சம்திங். வெறும் 1400 தான் அந்த ரேக்கோட ரேட். அது எங்களுக்கு கிடைச்சது. இது இல்லாம இன்னும் ஒரு 4-5 கான்டெக்ட் கிடைச்சிருக்கு. நம்ம பிசினஸ் ஓரியன்டா நிறைய விஷயம் கிடைக்குது. கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்போல மிஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம பிசினஸ்ல ஒரு லீடிங் நிறைய கிடைக்கும். அதனால எக்ஸ்போ போட முடியல பரவாயில்ல, எக்ஸ்போ போட்டீங்கன்னா இன்னும் நல்லது. போல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது வந்தாது ஒரு ரவுண்ட் சுத்தி பாருங்க. உங்க பிசினஸோட ஒரு நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா டெவலப் ஆகும். நாங்க சைனாவோட எக்ஸ்போக்கே போலான்னு இருக்கிறோம். அப்படி போனோம்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ காட்டுறோம். கண்டிப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃபரெண்டான வீடியோல மீட் பண்றோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. பாய்.